Hello friends, நான் உங்க திவ்யபாரதி. இது உங்க சேனல் BasicToPro Tamil. இந்த வீடியோல நான் உங்களுக்காக programming skills and logical skills improve பண்றதுக்கான best tips ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். அதாவது நிறைய பேருக்கு programming concepts படிச்சாலுமே program logic think பண்ணி program போட முடியாம struggle பண்றாங்க. So அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. Best tips to improve programming and logical skills. ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதை எப்படி லாஜிக்கலி திங்க் பண்ணி ப்ரோக்ராம் போடலான்னு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்ட் வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கான ப்ராப்ளம் சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஃபைண்ட் சம் ஃபார் கிவன் செட் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது ஒரு யூசர் நம்மக்கிட்ட சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி சம் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் வேல்யூ வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு யூசர் 5 நம்பர்ஸ் ஆர் 6 நம்பர்ஸ் இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராமராக நம்ம யூசருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் லாஜிக் டிசைன் பண்ணணும். அதாவது யூசர் கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் ஆர் அவுட்புட் நாம் ப்ரொவைட் பண்ணணும். ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் திங், நாம் இங்கே லாஜிக் எப்படி திங்க் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நாம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் இங்கிலீஷில் லாஜிக் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யூசர் கிட்டேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிக்கலாம். அதை நாம் n அப்படிங்கிற வேரியபிளை வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் n ஃப்ரம் யூசர். நெக்ஸ்ட் ஸ்டெப் n வேல்யூஸ் கெட் பண்ணுறது. இப்போ யூசர் n-க்கு 5 கொடுத்துருந்தா நம்ம 5 வேல்யூஸ் கெட் பண்ணணும் இல்லையா? இங்கே நம்ம லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் n வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே லூப் யூஸ் பண்ணுறனால இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம யூசர் கொடுக்குற வேல்யூஸை அரேல தான் ஸ்டோர் பண்ணணும். அதனால தான் இந்த கோடில் நாம் ஐ வேரியபிளை இண்டெக்ஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ தான் லூப் ஐட்ரேட் ஆகும்போது வேல்யூஸ் 1 by 1 கெட் பண்ண முடியும். எக்ஸ் வேரியபிளை நாம் அரே வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஐ ஈக்குவல் டு 0 to n, ஐ வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வேல்யூ வரைக்கும் லூப் ஐட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் கெட் எக்ஸ் ஆஃப் ஐ வேல்யூ ஃப்ரம் யூசர். சப்போஸ் ஐ ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஆஃப் 0க்கு வேல்யூ கெட் பண்ணும். இதே ஐ ஈக்குவல் டு 1னா எக்ஸ் ஆஃப் 1க்கு ஐ வேல்யூ கெட் பண்ணும். ஸோ ஆன் n வேல்யூஸ் கெட் பண்ணும். நெக்ஸ்ட் மெயின் லாஜிக்கு போகலாம். சம் ஃபைண்ட் பண்ணுறது சேம் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சம் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு நம்ம 0ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ எதுக்காக அப்படின்னா எக்ஸ் வேல்யூஸ் 1 by 1 நம்ம சம் வேரியபிளில் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம இனிஷியலாக நம்ம 0ன்னு அசைன் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆஃப் 0க்கு 10 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 0. சம் நமக்கு 0, ஸோ இங்கே 0 + 10 which is equal to 10. இப்போ சம் வேரியபிளுக்கு நம்மளுக்கு 10 கிடைச்சிரும். இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம கோட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 to n, சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஐ. ஃபைனலாக லூப் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற சம் தான் நம்ம ப்ராப்ளம்கான ஆன்சர். அந்த சம் வேரியபிளை நம்ம யூசருக்காக அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் சம் வேல்யூ டு த யூசர். அவ்வளோதான் நம்ம ப்ரோக்ராம். ஸோ ஹோல் ப்ரோக்ராமோட லாஜிக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பத்தாது, நிறைய சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை இந்த மாதிரி லாஜிக் போட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ப்ரோக்ராமிங்கில் குட் எக்ஸ்பர்ட் ஆகலாம். காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸை கூட எடுத்து நாம் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி இதே மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இப்போ எழுதின லாஜிக்கை உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணுமோ அதில் நீங்கள் எழுதிக்கலாம். நாம் இப்போ பார்த்த லாஜிக்கை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அப்ளை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.